எண்ணம் போல் வாழ்க்கை. அவங்கவுங்களுக்கு மனசு எப்படி இருக்கோ அது போல தான் அவங்களுக்கு வாழ்க்கையும் அமையும். நம்ம மனசு எப்படியோ அது போல தான் நம்மளுக்கு வாழ்க்கையும் அமையும். இது கதினாஸ்ரீ ஊர்காலன் சேனல். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கண்டா, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், நம்ம நல்லா உழைச்சிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பேசுகிறேன்னா உங்கள் கீதாஸ்ரீ ஊர்காலன். நம்மளும் எவ்வளோதான் உழைச்சிக்கிட்டே இருக்கோம், நம்ம எப்போ தான் நல்ல வாழ்க்கை வாழ்வோம், நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தான். அதுக்கு தான் கடவுள், பிரபஞ்சம், யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல வாழ்க்கையாகவே கொடுப்பாங்க. நல்லவங்க வாழ்வாங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் கண்டிப்பாக அவங்க நல்ல வாழ்க்கை தான் வாழ்வாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அந்த இயற்கை, பிரபஞ்சம், யூனிவர்ஸ் கட்டாயம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நாம் நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு படித்து +2ல் மார்க் வாங்குகிற அந்த மாணவிகளை பாருங்கள். அந்த ரிசல்ட் அப்போ அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கக்கூடிய பொருளுக்கு அதிக வேல்யூ இருக்குது. மனசு போல தான் அவங்கவுங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். கஷ்டப்படுறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் கண்டிப்பாக அவங்க நல்ல வாழ்க்கை தான் வாழ்வாங்க. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நம்ம சம்பாதிச்ச பணத்தில் வாங்கக்கூடிய பொருளுக்கு வேல்யூ ரொம்ப அதிகம். ஃபைனலி நம்ம மனசு தாங்க எல்லாமே. நம்ம மனசு எந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ தான் சந்தோஷமாக இருந்தாலும் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க மக்களே. நாம் பிறந்தது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான். பி ஹாப்பி. வாட் யூ திங்க் யூ வில் பிகம்.